शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री गुरुभ्यो नमः। प्रबोध सुधाकरम 184வது ஸ்லோகம். தியான விதி பிரகரணம் அப்படின்னு பிரகரணம் ஆரம்பிக்கிறது. இதுக்கு முன்னாடி பக்தியை பத்தி ஆரம்பிச்சிருக்கார். அந்த பக்தன் பகவானை எந்த ஸ்வரூபத்தில் எப்படி தியானம் பண்ணணும் அப்படிங்கிற விதியை இப்போ ஒரு சில ஸ்லோகங்கள்ல சொல்றார். ஒரு 10 ஸ்லோகம் நினைக்கிறேன். எப்படி தியானம் பண்ணணும் அவர் ஸ்லோகங்கள் போடுறார். அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுசந்தானம் பண்ணுவோம். அந்த அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணினா எப்படி அர்த்தம் நமக்கு தெரியறதோ அதே மாதிரி நம்ம தியானம் பண்ணிக்கணும். பக்தனானவன் மனசுல நினைச்சுக்கணும். யமுனா தட நிகட ஸ்தித விருந்தாவன கானனே மகாரம்மே கல்பத்ரும தலபூமௌ சரணம் சரணோபரி ஸ்தாப்ய திஷ்டந்தம் கனநீலம் ஸ்வதேஜசா பாசயந்தமிஹ விஸ்வம் பீதாம்பர பரிதானம் சந்தன கற்பூர லிப்த சர்வாங்கம். 2 ஸ்லோகம் வந்தது. எப்படி தியானம் பண்ணணும் சுவாமிய? ஸ்ரீகிருஷ்ணரை தியானம் பண்ணக்கூடிய ஸ்லோகங்கள் இது. யமுனா தட நிகட ஸ்தித பிருந்தாவன கானனே மகாரம்யே. யமுனா நதி ஓடுறது. அதனுடைய கரைக்கு பக்கத்திலே ஒரு பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு வனம் இருக்கிறது. அந்த வனமானது ரொம்ப அழகான வனம், மகாரம்யே, மனசுக்கு ரொம்ப ரமணீயமானது. அந்த வனத்துக்கு உள்ளே கல்பத்ரும தல பூமம், ஒரு கல்ப விருட்சம் இருக்கு. அந்த கல்ப விருட்சத்துக்கு அடியிலே பூமியிலே சரணம் சரணோபரி ஸ்தாப்ய, ஒரு கால் மேல இன்னொரு காலை போட்டுண்டு உட்கார்ந்துருக்காராம் சுவாமி. கால் மேல கால் போட்டுண்டு உட்கார்ந்துருக்கார். திஷ்டந்தம் அப்படின்னா உட்கார்ந்துருக்காருன்னு தான் அர்த்தம். திஷ்டந்தா நிற்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. கால் மேல காலை போட்டோன்னு நிற்க முடியாது. அதனால இது உட்கார்றதுக்கு உண்டான ஒரு சின்னம். திஷ்டந்தம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அங்கேருந்து சலிக்கலை, நகரல, ஒரு இடத்துல இருக்கிறதுங்கிறது திஷ்டன்னு பேரு. எழுந்து நிற்கிறதுங்கிற அர்த்தத்துக்கு உத்தானம்னு பேரு, உத்திஷ்டதி. வெறும் திஷ்டதி இல்லை. இப்ப உபவிஷ்டா உத்திஷ்டதி அப்படின்னு சொன்னாக்க உட்கார்ந்து இருப்பவன் எழுந்து நிற்கிறான் அப்படின்னு அங்க அர்த்தம் வரும். இல்லைன்னா வெறும் திஷ்டந்தம்னு சொன்னா கத்தின வருஷம் வேற எங்கேயும் போல ஒரு இடத்துல இருக்க, அவ்வளவுதான். உட்கார்ந்து இருப்பவர். அது மாத்திரமில்லை, கன நீலம், கனகான மேகம், மேகத்தை போன்ற ஷியாமமான நிறத்தை உடையவர், மேகஷியாமம் அப்படின்னு சொல்றது இல்லையா, அந்த அர்த்தம். ஸ்வதேஜசா பாசயந்தம் இஹ விஸ்வம், தன்னுடைய ஒரு பிரகாசத்தினாலே உலகத்தையே பிரகாசிக்கும்படியாக செய்கிறவர் அந்த பகவான். இது உபனிஷத்து நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அந்த பரமாத்மாவுடைய சைத்தன்யமானது பிரகாசிக்கிறது. அந்த சைத்தன்யம் பிரகாசிக்காமல் போனால் மற்றது எதுவுமே பிரகாசிக்காது. ஆக மற்ற விஷயங்கள் தெரியறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்ய ஸ்வரூபமே பகவான் அப்படிங்கிறத வேதாந்தம் சொல்றது. அதை அப்படியே இந்த தியானத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஸ்வதேஜசா பாசயந்தம் இஹ விஸ்வம், உலகத்தையே தன்னுடைய பிரகாசத்தினாலே பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார் சுவாமி.
பீதாம்பர பரிதானம், பீதாம்பரம் உடுத்தியிருக்கிறார். சந்தன கற்பூர லிப்த சர்வாங்கம், நல்ல சந்தனம், வாசனையான சந்தனம், கற்பூரம் இதெல்லாம் போட்டு அரைச்சு அந்த சந்தனத்தை உடம்பில் எல்லா இடத்திலும் பூசிக்கொண்டிருக்கிறார். அப்படி ஒரு அலங்காரம். அதுக்கப்புறம் கர்ண பூர்ண நேத்திரம், அவருடைய கண்கள் அகண்ட நீண்ட கண்களாக இருக்காங்க, பெரிய கண்கள். கண் எவ்வளவு நீண்டிருக்குன்னு சொன்னா காது வரை அப்படிங்கிறார். அப்ப காது வரைன்னு சொன்னா அப்படியே காது அப்படி எடுத்துக்க முடியாது. நம்ம நல்ல அகண்ட நல்ல கண்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர சொன்னதை அப்படியே எடுத்துக்கணும். இந்த சிலது உத்ரேட்சையா வரும், அதை நம்ம புரிஞ்சுக்கிறத ஜாகிரதையா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் குண்டல யுக மண்டித ஸ்ரவணம். ஸ்ரவணம்ங்கிறது காதுகள். அந்த காதுகளுக்கு ஆபரணமாக குண்டலங்களை 2 குண்டலங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு காதிலையும் ஒவ்வொரு குண்டலம் அப்படிங்கிற கணக்கில் ஒரு ஜோடி குண்டலத்தை தாரணம் பண்ணி கொண்டிருக்கார் அவர் காதுல. மந்தஸ்மித முக கமலம் சுகௌஸ்துபோதார மணிஹாரம். மந்தஸ்மித முக கமலம், அவருடைய முகங்கிற கமலத்திலே ஒரு மந்தஸ்மிதம், புன் சிரிப்பு. ஸ்மிதம்ங்கிறது சிரிப்பு அர்த்தம். ஈஷத்வசனேன்னு அது அர்த்தம் சொல்லுவா. அதாவது புன் சிரிப்பு தான். அட்டகாசமா சிரிக்கிறதுங்கிறது வேற, அதுக்கு ஸ்மிதம்னு பேர் இல்லை, அதுக்கு ஹாசகான்னு பேர். இது புன் சிரிப்போடு இருக்கிறது இருக்கே, அது மந்தஸ்மிதம்னு சொல்லுவார். முகத்தில் ஒரு புன்சிரிப்போடு இருக்கிறாராம், அப்படி தியானம் பண்ணிக்கணும். அதே மாதிரி சுகௌஸ்துபோதார மணிஹாரம், பகவானுக்கு கௌஸ்துபம் அப்படிங்கிறது ஒரு ரத்னம், அதை அவர் தாரணம் பண்ணிட்டு இருப்பார். அது அந்த கௌஸ்துபங்கிறது இந்த பார்க்கடலை கடைஞ்ச அளவுலையோ 14 ரத்னங்கள்லாம் வந்ததுன்னு சொல்றா இல்லையா. அப்போ அதில் ரத்னம் இது கௌஸ்துபம் அப்படிங்கிறது, அதை சுவாமி தாரணம் பண்ணிட்டு இருக்கார். அதோடு கூட ஒரு ரத்ன ஹாரத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கார், மணிஹாரம். வலயாங்குலீய ஆத்யான் உஜ்வலந்தம் ஸ்வலங்காரான் கல விலுலித வனமாலம் ஸ்வதேஜசா அபாஸ்த கலிகாலம். இப்படிதான் இருக்கான்னு பார்க்கணும். வலயாங்குலீயகாத்யான் உஜ்வலயந்தம் ஸ்வலங்காரான், அப்படிதான் இருக்கு. கல விலுலித வனமாலம் ஸ்வதேஜசா அபாஸ்த கலிகாலம். சுவாமி கையில வளையம் போட்டு இருக்கார், விரல்ல அங்குலியகம் மோதிரம் போட்டு இருக்கார். இதனால நாம என்ன சொல்லுவோம், ஒருத்தர் கையில ஸ்வர்ண கங்கணம் போட்டு இருக்கார், வளையம் நல்ல மோதிரம் போட்டு இருக்காருன்னு சொன்னா அதனால ஒரு பளிச்சுன்னு பிரகாசமா தெரியவார் இல்லையா. இங்க அப்படி இல்லையா. இந்த வளையம் அங்குலியக்கம் இந்த ஆபரணங்களை எல்லாம் இவர் தாரணம் பண்ணிட்டதுனாலே அந்த ஆபரணங்கள் பளிச்சுன்னு தெரியுறது இல்லை. ஆபரணத்தால சுவாமி பிரகாசிக்கிறார்ங்கிறது இல்லை. இவர் தாரணம் பண்ணிட்டதுனாலே சுவாமியோடு சம்பந்தப்பட்டதுனால அந்த அலங்காரங்கள் பிரகாசிக்கிறதா. ஆக அந்த அலங்காரங்களை தாரணம் பண்ணிக்கொண்டு அதை பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார் சுவாமின்னு இங்க வருது. வலய அங்குலீயகாத்யான், இந்த மாதிரி பலவிதமான ஆபரணங்களை ஸ்வலங்காரான் உஜ்வலயந்தம், அது பிரகாசிக்கும்படியாக செய்பராக இருக்கார் சுவாமி. கல விலுலித வனமாலம், கழுத்துல வனமாலா அப்படிங்கிற அந்த மாலையை தாரணம் பண்ணிட்டு இருக்காராம். அது இப்படி அசைஞ்சுட்டு இருக்கான், கழுத்துல போட்டு இருக்கக்கூடிய அந்த வனமாலையானது. அதான் கல விலுலித, மேல விழுந்திருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வனமாலையை தாரணம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஸ்வதேஜசா அபாஸ்த கலிகாலம், அவர் தன்னுடைய அந்த தேஜஸினாலே கலிகாலம் அப்படின்னு சொல்றோமே, கலியுகத்துல கலிக்குன்னு ஒரு சில
கெட்ட தோஷங்கள்லாம் சொல்லுவா. அந்த தோஷங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்றா தன்னுடைய தேஜஸ்னால. ஸ்வதேஜசா அபாஸ்த கலிகாலம். அப்புறம் குஞ்சா ரவாலி கலிதம் குஞ்சா புஞ்சான்விதே சிரசி புஞ்சானம் சக கோபைஹி குஞ்சாந்தரவர்த்தினம் ஹரிம் ஸ்மரத. குஞ்சா ரவ அலி கலிதம். அலி அப்படின்னு சொன்னா பிரமரங்கள். பிரமரங்கள் ரீங்காரம் பண்ணிட்டு வருதா, அதுதான் குஞ்சா ரவான்னு பேர். பிரமரங்கள்லாம் பறக்கிறது ஒரு விதமான சத்தம் ஏற்படும், அந்த சத்தத்தை ரீங்காரம்னு சொல்லுவார். அந்த குஞ்சா ரவத்தோடு சேர்ந்தவர் அப்படின்னா என்ன? இது ஏன் இந்த ரீங்காரம் விட்டு அந்த வண்டுகள் அந்த பிரமரங்கள் இங்க சுவாமியை சுத்தின்னு இருக்கணும் அப்படின்னு கேட்டா, இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வன மாலைங்கிறத அந்த மாலையானது அவ்வளவு வாசனையாக இருக்கு. இவர் தாரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய புஷ்பங்கள் அவ்வளவு சுத்தியா இருக்கு. அதனால அந்த தேனீக்கள்லாம் மொச்சிக்கிறது, அதுலேருந்து ரசத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வாசனைக்காக சேர்றது சுத்தின்னு இருக்கு. குஞ்சா ரவாலி கலிதம் குஞ்சா புஞ்சான்விதே சிரசி. அப்படியா? இவர் குஞ்சா புஞ்சம். குஞ்சா புஞ்சம்னா இந்த செவப்பா ஒரு கொட்டை மாதிரி ஒன்று இருக்கும், குஞ்சான்னு பேர் இருக்கு. அந்த அந்த கொட்டையை வச்சு தங்கத்தெல்லாம் கூட அளப்பா போல இருக்கு. குஞ்சான்னு இந்த இது சொல்றார். குஞ்சா புஞ்சம் சிவப்பு நிறம் கொண்ட ஒரு இது. அதை கொண்டு ஏதோ ஒரு ஆபரணம் மாதிரி பண்ணி அதை குஞ்சா புஞ்சத்தை சிரசுல தாரணம் பண்ணிட்டு இருக்காரு. ஏதாவது முத்து மாலை இத்த மாலை அந்த மாதிரி அதனால பண்ணின ஒரு மாலையை சிரசுல தாரணம் பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட சிரசுல அந்த இதெல்லாம் சுத்தி சுத்தி வருது இந்த இது பிரமரங்கள். அதோடு மாத்திரமில்லை, புஞ்சானம் சக கோபைஹி, கோபகுமாரர்கள்லாம் கூட இருக்கா. அந்த கோபகுமாரர்களோடு இவர் ஏதோ சாப்பிட்றார், போஜனம் பண்றார். அவளும் சாப்பிட்றா, இவாளும் சாப்பிட்றா. எங்க குஞ்சாந்தர வர்த்தினம், ஒரு புதருக்கு உள்ளே. குஞ்சம்னா புதர், அப்படியே அடர்த்தியா இருக்கக்கூடிய செடி கொடிகள்லாம் இருக்கக்கூடிய இடம். அதுக்கு உள்ள இவர் மறைஞ்சு இருந்துட்டு குமாராளோட சேர்ந்து ஏதோ ஆகாரம் பண்றார். ஆத்துலேயும் கொண்டு சாமானே. இப்படி ஆகாரம் பண்ணக்கூடிய அந்த ஹரியை நினைத்து கொள்ளுங்கள், ஸ்மரதா. அப்படின்னா இதுல பலவிதமான தியானம் இதுக்குள்ள. இந்த பக்திக்கு சுவாமியுடைய அந்த ஸ்வரூபத்தையும் வர்ணிக்கிறார். அவர் எந்த அழகான யமுனா தட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ரம்யமான வனத்துல ஒரு கல்பத்ருமத்துக்கு அடியில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி முதல்ல தியானம். அது கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கணும். அதுக்கப்புறம் சுவாமியுடைய ஸ்வரூபம் கனசியாமமாக இருக்கு, அதே சமயத்துல பெரிய தேஜஸோட இருக்கு. பீதாம்பரதாரியாக இருக்கார், உடம்புலெல்லாம் சந்தனம் பூசிண்டு வாசனையோடு இருக்கார். கண்கள்லாம் காது வரை அப்படி நீண்ட கண்கள். ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிட்டு இருக்கார், காதுக்கு ஆபரணம், அதே மாதிரி கைகளுக்கு ஆபரணம், விரலுக்கு போடக்கூடிய ஆபரணங்கள், பலவிதமான ஆபரணங்கள் எல்லாம் தாரணம் பண்ணிட்டு இருக்கார். முகத்துல புன்சிரிப்பு இருக்கு, கௌஸ்துபங்கிற அந்த ரத்னத்தை தாரணம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய தலையில இருக்கக்கூடிய வாசனைக்காக அந்த பிரமரங்கள்லாம் சுத்திண்டே இருக்கு. இவர் தன்னுடைய சகாக்களான கோபகுமாரர்களோடு சேர்ந்து
ஏதோ பக்ஷணங்களை சாப்பிட்டு இருக்கா மாதிரி அந்த நிலையில சுவாமியை நீங்க தியானம் பண்ணுங்கோ. மந்தார புஷ்ப வாசித மந்தானில சேவிதம் பரானந்தம் மந்தாகினி யுத பதம் நமத மகானந்ததம் மகாபுருஷம். இப்படியாக சுவாமியை முதல்ல மனசுல ஸ்மரிச்சுக்கணும், தியானம் பண்ணிக்கணும். தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும். நமத, நீங்கள் நமஸ்காரம் செய்யுங்கள். நமஸ்காரம் பண்ணும்போது அவரை பத்தி வர்ணிக்கிறார், சுவாமியை பத்தி. மந்தார புஷ்ப வாசித மந்தானில சேவிதம். அந்த காட்டில கல்ப விருட்சங்கள், மந்தார விருட்சம்லாம் இதெல்லாம் கல்ப விருட்சத்தினுடைய ஒரு பிரபேதம். அந்த பிரபேதங்கள், அதாவது பலவிதமான விருட்சங்கள் இருக்கு. அந்த விருட்சங்களோட பூத்து இருக்கு. அந்த பூ வாசனையோடு கலந்து மந்தமான ஒரு காத்து அடிக்கிறதா, இளங்காற்று, வேகமா அடிக்கல, மந்தானிலம். அதுக்கு அடித்து சுவாமியை சேவிக்கிறது. சுவாமி அந்த காற்றை அனுபவிக்கிறாருன்னு இல்லை, சுவாமி மேல அந்த காத்து அடிச்சு சுவாமியை சேவிக்கிறதா. மந்தானில சேவிதம். சுவாமியுடைய ஸ்வரூபம் பரானந்தம், பரமானந்த ஸ்வரூபமாக இருக்கார். அதே சமயத்துல மந்தாகினி யுத பதம். மந்தாகினிங்கிறது கங்கை. இந்த கங்கையானது மகாவிஷ்ணுவுடைய பாதகமலத்திலிருந்து பிறந்தது அப்படின்னு புராணங்கள் சொல்றது. அதனால அவருடைய காலில் கங்கை இருக்கு. மந்தாகினி யுத பதம். நமஸ்காரம் பண்றவாளுக்கு மகானந்ததம், பெரிய ஆனந்தத்தை, மோட்சரூபமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவர் மகாபுருஷர். இப்பேற்பட்ட அந்த பகவானை நமத, நமஸ்காரம் செய்யுங்கள். சுரபீகிருத திக்வலயம் சுரபி சதைஹி ஆவృతం சதா பரிதஹ சுரபீதி க்ஷபண மகாசுர பீமம் யாதவம் நமத. அப்படிதானே இருக்கு. சுரபீதி க்ஷபண மகாசுர பீமம் யாதவம் நமத. கரெக்ட். சுரபீகிருத திக்வலயம். எல்லா திக்குகள்லையும் ஒரு உயர்ந்த வாசனை அடிக்கிறது. அது என்னது? பகவானுடைய ஒரு சம்பந்தத்தினாலே அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையே வாசனையாக மாறுறது. அதனால எல்லா திக்கிலையும் ஒரு நல்ல சுகந்தத்தோடு இருக்கும்படியாக செய்கிறார் சுவாமி. அதனால அவரை சுரபீகிருத திக்வலயம், சமஸ்த திக்குகளையும் வாசனையாக இருக்கும்படியாக செய்தவர். அதே சமயத்துல சுரபி சதைர் ஆவృతం சதா பரிதஹ. அவரை சுத்தி, பரிதகான சுத்தி நூற்றுக்கணக்கான மாடுகள், கோமாதாக்கள் சுத்திட்டே இருக்கான். சுரபி சதைஹி, பல சதங்கள் சுத்தி மாடுகள் இருக்கு. மாடுகளுக்கு, கோக்களுக்கு மத்தியில சுவாமி இருக்கார் கிருஷ்ண பகவான். அதே சமயத்திலே சுரபீதி க்ஷபண மகாசுர பீமம். சுரபீதி க்ஷபணம், அதே சமயத்திலே மகாசுர பீமம். சுரர்கள்னா தேவதைகள். தேவதைகளுடைய பீதி, பயம், பயத்தை க்ஷபணம் பண்ணக்கூடியவர். அப்படின்னா அவளுடைய பயத்தை போக்கக்கூடியவர். அசுரர்கள் மூலமாக தேவதைகளுக்கு வரக்கூடிய பயத்தை சுவாமி அசுரர்களை சம்ஹாரம் பண்ணி போக்கிடுறார். அதனால சுரபீதி க்ஷபணம். அதே சமயத்திலே மகாசுர பீமம், பெரிய பெரிய ராட்சசாளுக்கெல்லாம் பயத்தை கொடுக்கக்கூடியவர். பீமம்னா இவருக்கிட்டேருந்து அவெல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு. அதனால பெரிய பலவத்தான அசுரர்களுக்கெல்லாம் பயங்கரமானவர், அவளுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய யாதவம் நமத, எதுகுலத்தில் உண்டான அந்த ஸ்ரீகிருஷ்ண பகவானை நமஸ்காரம் செய்யுங்கள். கந்தர்ப்ப கோட்டி சுபகம் வாஞ்சித பலதம் தயார்ணவம் கிருஷ்ணம் தியக்த்வா கம் அந்ய விஷயம் நேத்ரயுகம்
திரஷ்டும் உத்சஹதே. சுவாமி எப்படி இருக்காருன்னு கேட்டா, கந்தர்ப்ப கோட்டி சுபகம். அழகுக்கு மன்மதனை உதாகரணமா சொல்லுவா. மன்மதனா ரொம்ப அழகுன்னு அர்த்தம். மன்மதனே ரொம்ப அழகு, அவனை உபமானமா சொன்னா இவர் இன்னும் அழகு ஜாஸ்தின்னு அர்த்தம். ஆனா இங்க சுவாமியை பத்தி சொல்லும்போது அந்த மன்மதனை விட கோடி மடங்கு அழகா இருக்கார். கந்தர்ப்ப கோடி சுபகம். இவருடைய அழகை பார்க்கும்போது மன்மதனுடைய அழகானது ஒரு கோடியில ஒரு பங்கு தான் ஆகலாம். அவ்வளவு குட்டியா போயிடுது, சின்ன இதா போயிடுது. அப்படின்னா இவருடைய அந்த அழகு என்ன எவ்வளவு பெருசா இருக்கணும், எவ்வளவு வசதியானது. அதனால கந்தர்ப்ப கோடி சுபகம். கோடிக்கணக்கான மன்மதங்கள் சேர்ந்தாலும் இந்த அழகு வராது. அதே சமயத்துல வாஞ்சித பலனும், அவரை உபாசிக்கிறவர்களுக்கு அவருடைய பக்தர்களுக்கு நினைத்ததை ஆசைப்பட்டதை கொடுக்கக்கூடியவர், அந்த ஆசைப்பட்ட பலத்தை தரக்கூடியவர். தயார்ணவம், தயையின் சமுத்திரம், சமுத்திரம் போல கருணா சமுத்திரமா இருக்கார். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணரை தியக்த்வா, இவரை விட்டால் ஒரு பக்தனுடைய நேத்திர யுகம், நேத்திர யுகம்னா அந்த கண்களுடைய ஜோடி, கண்கள் கம் அந்நிய விஷயம் திரஷ்டும் உற்சகத்தே. இவரை விட்டுட்டு வேற எந்த விஷயத்தை பார்க்க தோணும்? அந்த கண்கள் எப்படி பிரவர்த்திக்கும்? இவரை இப்பேற்பட்ட அழகான பகவத் ஸ்வரூபத்தை இவன் கண்ணால பார்த்துட்டானே ஆனால் அதுக்கப்புறம் இவனுடைய கண்கள் வேற எந்த விஷயத்தையாவது பார்க்க நினைக்குமா? பார்க்காது. மற்ற எதுவுமே பிடிக்காது, இதுதான் பிடிக்கும். ஆக பகவானுடைய ஸ்வரூபத்தை அவன் கண்ணால தியானம் பண்ணியே பார்க்கறான். இப்போ நேரம் பார்க்கல, ஆனா இப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபத்தை மனக்கண்ணால இவன் பார்த்துட்டானே ஆனால் அதுக்கப்புறம் லௌகிகமான விஷயங்களை பார்க்க இந்த கண்களுக்கு பிடிக்காது. எப்படி பிடிக்கும்னு சொல்றார். கம் அந்நிய விஷயம் நேத்திர யுகம் திரஷ்டும் உற்சகத்தை. வேறு எந்த விஷயத்தை இந்த கண்கள் பார்க்க ஆசைப்படும்? நிச்சயமா ஆசைப்படாது. புண்ணியதமாம் அதிசுரசாம் மனோபிராமாம் ஹரே கதாம் தியக்த்வா ஸ்ரோதும் ஸ்ரவணத்வந்த்வம் கிராமிய கதாம் ஆதரம் வஹதி. இங்கேயும் எனக்கு என்ன தோன்றதுன்னு சொன்னா, கம் கதம் அப்படின்னு சேர்க்கணும். முன்னாடி கம் அந்நிய விஷயம்னு கேட்டாரோ இல்லையோ, அந்த மாதிரி கதம் அப்படிங்கிற ஒரு இதை ஆக்ஷேபத்தை எடுத்துக்கணும். புண்ணியதமாம், மிகவும் புண்ணியமான. இது பகவானுடைய கதையை பற்றி சொல்றது. அந்த கதைங்கிறது வாஸ்தவமா நமக்கு கேட்டாலே புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. அதி சுரசாம், மிகவும் நல்ல ரசமானது கதை. கண்ட கதை மாதிரி இல்லை. பகவானை பத்தின கதையானது கேட்டா ரசமான கதை. மனோபிராமாம், மனசுக்கு பிடித்திருக்கும் கதை, மனசை ரமிக்கும்படியாக அந்த கதையை கேட்டால் அதில் மனசு கொஞ்ச நாள் அதிலேயே நிற்கும். அந்த மாதிரியான கதை. இப்பேற்பட்ட அந்த ஹரே கதாம், ஹரியுடைய கதையை தியாகம் செய்துவிட்டு ஸ்ரவணத்வந்தம், இந்த ரெண்டு காதுகள் கிராமிய கதாம் ஸ்ரோதும், இந்த லௌகிகமான கிராமியம்னு சொல்றோமே, இந்த கதைகளை கேட்கறதுக்கு கதம் ஆதரம் வஹதி, எப்படி மற்ற விஷயங்களை காதால கேட்கறதுக்கு அது விரும்பும். போன ஸ்லோகத்துல அவருடைய இந்த ரூபத்தை தியானம் பண்ணினாரே, அந்த ரூபத்தை இவன் தியானம் பண்ணி பார்த்துட்டானியானால் மற்ற விஷயங்களை பார்க்க கண்கள் ஈடுபடாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி பகவானுடைய கதையில உள்ள ரசத்தை இவன் கேட்டு அனுபவிச்சுட்டானேயானால் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள், லௌகிக விஷயங்களை கேட்கறதுக்கு அவனுக்கு பிடிக்காது. அவனுடைய காதுகள் கிராமியமான அந்த கதைகளை கேட்கறதுல பிரவர்த்திக்காது.
இது நான் கதம் அப்படிங்கிற ஒரு பதத்தை சேர்த்து அர்த்தம் சொன்னேன். இந்த கதம்ங்கிற ஒரு பதம் இங்க இல்லாம போச்சுன்னா இப்ப என்ன சொல்லணும்னா வேற மாதிரியா அர்த்தம் சொல்லலாம். புண்ணியமான மிகவும் ரசமான மனசுக்கு பிடிக்கும்படியான ஹரியுடைய அந்த கதையை தியாகம் செய்துட்டு வேற ஏதோ கிராமியமான ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு தன் காதுகளை டிவி பார்க்கறான்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி பார்த்து கேட்கறதுக்கு தன் காதுகளை ஒருத்தன் பிரவர்த்திக்கிறான்னு சொன்னால், அவனுடைய அந்த சிரவணேந்திரியம் பிரவர்த்திக்கிறதுன்னு சொன்னால் இது எவ்வளவு வருத்தத்துக்கு உண்டான விஷயம். அதை விட்டுட்டு எங்கேயோ போய் இதை கேட்கணும்னு இவனுடைய காதுகள் ஆசைப்படுறதே இது பெரிய தௌர்பாகியம். அப்படி தௌர்பாகியம் அதுதான் மேல சொல்றார். தௌர்பாகியம் இந்திரியாணாம் கிருஷ்ணே விஷயேஹி சாஸ்வதிகே க்ஷணிகேஷு பாபகரணேஷு அபிசஜ்ஜந்தே எது அந்நிய விஷயேஷு. பேர்பட்ட கிருஷ்ணரை தியாகம் பண்ணிட்டு இவா மற்ற விஷயங்களில் போய் ஈடுபடுறாளே, இதை என்னன்னு சொல்றது? இது பரம தௌர்பாகியங்கிறார். நல்ல பாக்கியம் இல்லை, கெட்ட நேரம், புண்ணியம் பண்ணலை. அதனால தான் இந்திரியங்கள் வந்து சாஸ்வதமான கிருஷ்ணருங்கிற ஒரு விஷயத்தில் ஈடுபட முடியும்னு இருந்தாலும் இந்த இந்திரியங்கள் மூலமாக நாம் வந்து சாஸ்வதமான இந்த கிருஷ்ண பகவானை தியானம் பண்ணிக்கலாம், மனக்கண்ணால் பார்க்கலாம், அதை ரசிக்கலாம், எல்லாமே பண்ண முடியும், பண்ணுறதுக்கு இருக்கு. அப்படி இருந்தும் க்ஷணிகேஷு பாபகரணேஷு இது சாஸ்வதம். ஆனால் இவன் பிரவர்த்திக்கிறதெல்லாம் இருக்கே பாபத்துக்கு சாதனமாக இருக்குது. அதே சமயத்தில் க்ஷணிகமான சுகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. சாஸ்வதம் இல்லை. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடியது எதுவுமே சாஸ்வதம் இல்லை. எதை பார்த்தாலும் நம்ம செஞ்சு எதை சம்பாதிச்சாலும் அது சாஸ்வதம்னு நினச்சிக்கலாம்னா, ஆனால் சாஸ்வதம் இல்லை. அது எப்போ வேணாலும் காலியாயிடும், காணாமல் போயிடும். அதனால க்ஷணிகமான இந்த பாபங்களை செய்யறதுலேயே அதில் பாபமான அந்த அந்நிய விஷயேஷு கிருஷ்ண பகவத் அந்த பகவானுடைய ஸ்வரூபத்தை தியாகம் பண்ணிவிட்டு அது வேண்டாம்னு விட்டுட்டு அதில் ஈடுபடாமல் வேறு லௌகிகமான விஷயங்களில் சஜ்ஜந்தே ஆசக்தியோடு பிரவர்த்திக்கிறார்களே, இதை என்னன்னு சொல்கிறது? இது பரம தௌர்பாகியம். பண்ணின பாக்கியம் இல்லை. பகவத் ஸ்வரூபத்தை நினைச்சு பக்தி பண்ணி அதையே பார்க்கறதுக்கு உண்டான அந்த நிலை நமக்கு இருந்தும் அது கிடைக்காமல் அந்த பாக்கியம் இல்லாமல் போகிறார்களே பல பேர் லௌகிக விஷயத்தில் ஈடுபட்டு அப்பேற்பட்டவாளுடைய தௌர்பாகியத்தை வருத்தத்தோடு தெரிவிக்கிறார். ஆக இந்த இத்தனை ஸ்லோகத்தில் இப்போ இந்த 193 வரை ஸ்லோகமாச்சு. இந்த ஸ்லோகங்களில் ஒரு பக்தனானவன் பகவத் ஸ்வரூபத்தை எப்படி தியானம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வர்ணிச்சிருக்கார். இது ஒரு உபலக்ஷணமாக வச்சுக்கணும். பக்தன் பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தியானம், இப்போ குழந்தையான கிருஷ்ணர் யமுனா நதி கரையில் விளையாடின்னு இருக்கார், கோபகண்ண அந்த கதையை விஷயம் பூரா இதில் வர்ணிச்சிருக்கார். அந்த கதையை மனசில் வாங்கிட்டு அங்கே நடக்கிற விஷயத்தை அப்படியே தியானம் பண்ணிட்டா அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இதை தவிர்த்தும் பகவானை தியானம் பண்ணக்கூடிய பல விதமான தியானங்கள் பாகவதாதி கிரந்தங்களில் தெரியப்படுத்திருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மற்ற எல்லா தியானங்களையும் விட இப்போ சொன்ன தியானம் ரொம்ப சுலபமான தியானம். மற்ற விஷயங்கள்லாம் தியானம் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல மனசில் வாங்கிக்கணும். மனசில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக தியானம் பண்ணணும். திரைலோக்கிய சரீரமாக பகவான் தியானம் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கு. விராட் ரூபமாக பகவத்கீதையில் விஸ்வரூபமாக தியானம் பண்ண சொல்கிறது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவ்வளோ விஷயங்கள் மனசில் நிற்குமான்னு தெரியல. ஆனால் இப்போ சொன்ன அந்த சின்ன கதை இருக்கே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இப்போ இந்த கதையை வச்சுட்டு அந்த சுவாமியை அப்படியே மனசில் தியானம் பண்ணிட்டு வருதுங்கிறது ரொம்ப சுலபமான தியானம். பகவத் பாதால் இந்த இடத்துல பக்தனானவன் சுவாமியை இந்த ரீதியில் சுலபமான ரீதியில் பகவானை தியானம் பண்ணிவிடலாம், பக்தி பண்ணிடலாம். அவ்வளோ சுலபமானது விஷயம் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். நம்ம இதோட இன்னைக்கு வச்சுப்போம்.
இந்த பிரகரணம் முடிஞ்சு போச்சு. அடுத்த பிரகரணம் சகுண நிர்குண ஐக்கியங்கிற விஷயம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.